Shanti. ஓம் சாந்தி. I have been given நான் வந்து a எனக்கு என்ன very interesting கொடுத்துருக்காங்கன்னா, topic to ரொம்ப speak தலைப்பு on, கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பேசுறதுக்கு. becoming an angel. நான் வந்து ஒரு தேவதையாக வரப்போகிறேன், எப்படிங்க தேவதையாக வருவதை பற்றி ஒரு Baba has தலைப்பு. given பாபா us எனக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. a very, very high aim. ரொம்ப உயர்ந்த லட்சிய கோட்பாடை நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறாரு. When Baba says ஏன்னா பாபா சொல்கிறப்ப that you have to become deities நீங்கள் from வந்து human beings, தேவதைகளாக வரணும், எங்கே தேவர்களாக வரணும், சாதாரண it's மனிதனிலிருந்து definitely a very நரனிலிருந்து high நரன். aim. அது ரொம்ப உயர்ந்த லட்சியம்ங்க. The people of மக்கள், Kali-yuga கலியுகத்தில் இருக்க மக்கள் are filled with all vices, எல்லாரும் அவங்க வந்து விகாரத்தினால and அப்படியே Baba wants us நிறைஞ்சிருக்கிறாங்க. பாபா who வந்து are என்ன filled சொல்றாரு, with vices நம்ம வந்து to விகாரத்தினால become நிறைஞ்சிருக்கோம், pure ஆனால் இப்போ நம்ம and தூய்மையாக become like வரணும். deities. தூய்மையாக வந்து அப்படியே தேவர்களாக மாறணும், தேவ So our தேவிகளாக aim and மாறணும். objective is அப்போ very high. நம்முடைய லட்சியம் மிக People ask உயர்ந்ததுங்க. us when நம்ம they என்ன come பண்ணுவோம், here or they நம்மளே come to our கேட்கணும், exhibitions, நம்ம கேட்கணும். programs, அவங்க நம்ம they'll ask நிகழ்ச்சிகளுக்கு us, வந்திருக்காங்களா, அவங்க கேட்பாங்க, what is the aim of you உங்களோட Brahma Kumaris? What do you பிரம்மகுமாரிகளோட do? லட்சியம் என்னன்னு What வந்து are you இந்த aiming நம்மளோட for? கண்காட்சியில் வந்து கேட்பாங்க. நம்மளை And மியூசியத்தில் what do வந்து we say? என்ன சொல்கிறது, நம்ம We நீங்கள் say என்ன that வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, we உங்களோட are லட்சியம் என்னன்னு making கேட்பாங்க. efforts அப்போ நம்ம என்ன சொன்னோம், நாங்கள் for முயற்சி பண்ணுறோம். எதுக்கு, from changing to நம்ம humans, from humans to deities. We மனிதர்கள்ல are இருந்து நம்ம making that தேவர்களாக effort வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம்னு சொல்லுவோம் of இல்லையா. changing from humans to deities. அதான் நரனிலிருந்து நாராயணனா வர நம்ம But முயற்சி it is செய்கிறோம்னு not சொல்லுவோம். an ஆனால் overnight job அது முதல்ல ஒரு to நாளில் செய்ய change முடிகிற from a வேலையாங்க, human இல்லை being. இல்லை, ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியுமா அந்த மாதிரியான ஒரு விஷயத்த? நிச்சயமாக அதுக்கு காலம் தேவைப்படுது, ரொம்ப நீண்ட காலம் ஆகும், அதுக்கு நேரம் தேவைப்படுது. முதல்ல மனிதர்கள்ல இருந்து முதல்ல நம்ம வந்து தேவதையாக வரணும், தேவர்கள் அப்புறம் தேவதையாக வந்துட்டு ஃபரிஸ்தாவாக வந்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம அப்படி ஒளி புள்ளியாக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த புள்ளியாக ஒளி புள்ளியாக இருந்துட்டு ஆத்மாவாக இருந்துட்டு அங்கேருந்து தான் நம்ம தேவர்களாக வர முடியும். நேரவா மனிதர்கள்லேருந்து தேவர்களாக வர முடியாது, நேரடியாக இல்லை. அதனால் முதல்ல நம்மளோட லட்சியம் என்ன, முதல்ல நம்ம ஏஞ்சலாக வரணும். ஏஞ்சல்னா தேவதையாக வரணும். ஏன்னா பாபா வந்து ஏஞ்சலாக வந்துட்டார், பிரம்ம பாபா. ஆனால் அவர் எப்படி வந்தார், அதுக்கு என்ன முயற்சி பண்ணார் பிரம்ம பாபா, எது அவருக்கு உதவி செஞ்சிச்சு ஒரு தேவதையாக வர்றதுக்கு? அப்போ மனிதர்லேருந்து முதல்ல தேவதையாக வரணும், அதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணும்? அப்புறம் வந்து நம்ம ஒளி புள்ளியாக மாறணும், ஆத்மாவா. அதுக்கு என்ன முயற்சி? அதுக்கப்புறம் என்ன முயற்சி வேணும் தேவர்களாக தேவிகளாக மாறுறதுக்கு? சத்திய யுகத்தில் யாருக்கு எப்படி தெரியும், நான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன், ஏஞ்சலாக வந்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன்னு யாருக்கு எப்படி தெரியும்? பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லிட்டாரு, முதல்ல நீங்கள் கர்மாத்தீட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு முரளியில் சொல்லிட்டாரு. கர்மாத்தீட்டுனா என்ன, நம்ம செயல் செய்கிறோம்ல, அதுக்கெல்லாம் தாண்டி வரணும். நம்ம வந்து அந்த செயலில் வந்து இன்னும் ஒட்டுதல் இருக்குது, நம்ம அந்த வேலையை செய்கிறப்ப நம்மளுக்கு அதை விட்டு தாண்டிடுவோம். நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்போ ஒரு இதுவே இருக்காது, வேலை செய்வோம், ஆனால் அது நம்மளை நம்மளோட பந்தனப்படுத்தாது. நான் செய்கிறேன், யாருக்கு செய்கிறேன் அதெல்லாம் இருக்காது. நான் வந்து ஒரு கருவி, நான் செய்கிறேன், அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். முதல்ல கர்மாத்தீத்து வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கே நிறைய தாண்டி வரணும், நிறைய ஸ்திதிகளை. அதுக்கு ஸ்திதி என்ன, முதல்ல ஆத்ம உணர்வுக்கு வரணும். அதுதான் ஆத்ம உணர்வு வராமல் முடியாது, கர்மாத்தீட்டா ஆக முடியாது. ஓகே, ஏன்னா கர்மாத்தீத்து நம்மளை வந்து வேலையெல்லாம் செய்வோம், எல்லா செயல்களும் செய்வோம், ஆனால் நம்ம அதில் ஈர்ப்பு இருக்காது, பந்தனம் இருக்காது, அதில் நம்ம கட்டுப்பட மாட்டோம், பற்று வைக்க மாட்டோம்.
அப்ப அந்த ஈர்ப்பு இருக்குதுங்க பாருங்க, அந்த எந்த வேலை செய்தாலும், அப்ப நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து செய்யணும். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனா நான் எதையும் பார்க்கல. பார்க்குறேன். ஆனா நான் பார்க்குறப்பயே நம்ம பார்க்காம இருக்கணும். அதான் சட்டை பண்ணக்கூடாது. பார்த்தா கேட்குறேன். ஆனா எதையும் நான் கேட்க மாட்டேன். அப்படி காதுல விழுகும். அது காதுல விழுந்தாலும் நான் கேட்க மாட்டேன். நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனா நான் அதெல்லாம் நான் பார்க்க விரும்பல. பார்க்கல. அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் வந்து ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டேன். ஆத்ம உணர்வுனா என்ன? என்னுடைய கை, கால், இந்த முழு உடம்பும் எல்லாம் என்னோட கண்ட்ரோலுக்கு கீழ இருக்கணும். நான் ஆத்மா. இந்த உணர்வு இருக்கணும். அது வந்து இந்த இந்த என்னோட உணர்வுகள், என்னோட புலன்கள்லாம் என்னை இழுக்கும். அதெல்லாம் தாண்டி நான் போகணும் ஆத்மா இல்லையா? அப்பதான் நான் வந்து எனக்கு உதவி செய்யும். என்ன உதவி செய்யும்? அதுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தையும் மீறி தாண்டி நான் போறதுக்கு அது உதவி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போய்க்கிட்டு இருக்கேன். என்னோட எண்ணங்களையும் மீறி நான் போயிடுவேன். அதுவும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நான் என்ன நினைக்கிறது, என்ன நினைக்க வேண்டாம், எனக்கு என்ன வேணும் எல்லாம் எனக்கு தெரியும். எதை நினைக்கக்கூடாது, எதை நினைக்கலாம், எவ்வளவு நினைக்கலாம் எல்லாம் என்னோட கண்ட்ரோலுக்கு. எனக்கு நினைக்க பிடிக்கலைன்னா நான் நினைக்க மாட்டேன். ஃபுல் ஸ்டாப் வச்சுருவேன். என்னால் முடியும். அந்த மாதிரி நான் வந்து அப்படியே நான் எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். பாபா இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி ஒரு பிரேக்கு போட்டு அதை நிறுத்துறது. 3 விஷயம் இருக்கு. 3 எண்ணங்கள வச்சு நம்ம பிரேக். நான் வந்து ஒரு புள்ளி, ஒளி புள்ளி. பாபா ஒரு ஒளி புள்ளி. நான் 0, பாபா 0, எல்லாமே 0. அப்புறம் அந்த பெரிய அந்த சிவபாபா ஒரு 0. ஒரு புள்ளி. ஒரு புள்ளிக்கு நாடகத்துக்கு ஒரு புள்ளி வைங்க. அப்ப கடவுள், நாடகம் இது 3 தான். 3 புள்ளிய வச்சிடணும். நான் ஆத்மான்னு சொல்றப்பயே ஒரு புள்ளி. நான் அந்த பரமபிதா பரமாத்மாவோட குழந்தை அப்படின்னு நான் நினைச்சோன்னே நான் வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கிற ஒரு பாகம்தான். அப்போ என்னோட அந்த வீணான எண்ணங்கள் என்னை இழுக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் என்னைய ஈடுபடுத்தாது. நான் அப்போ ஆத்ம உணர்வுக்கு வந்து அப்புறம் ஆத்ம உணர்வுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆனால் பார்க்க மாட்டேன் எதையும். அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? அதுதான் வந்து இதை தாண்டி போகிறது. இந்த உலகத்தில் தான் இருக்கீங்க, ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கு பாபா வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ராஜா ஜனகர் வந்து ஒரு அழகான அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அதை பற்றி அதில் பற்றே இல்லை. அந்த அரண்மனையை பற்றியே ஒரு பற்றும் இல்லை. அவர் ஒரு சன்னியாசி போனார் அவர்கிட்ட. அவர் போய் எப்படி இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் ஒரு விதேகி ராஜா அப்படின்னா உங்களுக்கு எதுலேயுமே உங்களுக்கு பற்று இல்லை. எல்லாருக்கும் பற்று இருக்கும். உன் ஜாமானுக்கு, உன் பொருளுக்கு, உன்னோட சொந்தக்காரங்களுக்கு, அங்கே இருக்கிற வசதிகளுக்கெல்லாம் உனக்கு எப்படி ஒரு பற்றும் இல்லைன்னு சொல்கிறான்னு ஒரு சன்னியாசி ஜனக மகாராஜாவை கேட்பார். அப்போ தான் கேட்பார். அதுதான் ஒரு சன்னியாசி வந்து அவர் சொன்னார், அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவார். அதுதான் சன்னியாசிங்கிறது. எல்லாத்தையும் தாண்டி போயிடுவார். இந்த உலக விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து அவர் பந்தனத்தில் மாட்ட மாட்டார், பற்று மாட்ட மாட்டார். ஆனால் பற்றில் மாட்டிக்க மாட்டார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கப்ப எப்படி நம்ம விடுபட்டு இருக்குது அவர் கேட்டார். அந்த சன்னியாசி, எப்படி நான் விடுபட்டு நான் வந்து அதை எப்படி பற்று இல்லாமல் இருக்குன்னு. அதுக்கு அவர் சொன்னார், அப்புறம் ஜனக மகாராஜா பதில் சொல்ல, நீங்கள் போய் என்னோட மாளிகையை பாருங்கள். ஆனால் இந்த கையில் விளக்க வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றப்ப இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அமரக்கூடாது. அதை பத்திரமா வச்சு நீங்கள் எப்போதும் அதை ஏற்றி வச்சுக்கிட்டே போய் அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். உடனே அந்த சன்னியாசி அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு போய் மாளிகை அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வருவார். ஆனால் அப்போ இது ஓடியாரோன்னு காற்று வரும். உடனே அந்த லைட்டை வந்து அவர் பாதுகாத்துக்குவார். இல்லாட்டி அணைஞ்சிரும்ல, அணையக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் கை அப்படியே மறைச்சிக்கிட்டே போவார், காற்றடிக்குதுன்ட்டு. அப்போ எதையுமே பார்க்க மாட்டார்.
போவார் சுற்றி. எப்போ பார்த்தாலும் அவர் அந்த விளக்கு அணைஞ்சு போயிடுவனே கவனமாக இருப்பார். எதையுமே பார்க்கல அவர். எல்லாத்தையும் பார்த்தாரு, போனார் அரண்மனையை சுற்றி. ஆனால் எதையுமே அவர் பார்க்கல. ஆனால் ராஜா கிட்ட வருவார், ஜனக மகாராஜா, பார்த்தீங்களா என்னோட அரண்மனையை பார்த்தீங்களா? பார்த்தேன். ஆனால் நான் மன்னிச்சுக்கோங்க, நான் எதையுமே நல்லா பார்க்கல. ஏன்னா எனக்கு டென்ஷன், என்னோட கவனம் பூரா விளக்கு மேலே இருந்துச்சு. அதை தான் அவரும் சொன்னார், ஜனக மகாராஜா, இதுதான் என்னோட யுக்தி. நானும் இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். நானும் அப்படி தான் இந்த மாளிகையில் இருக்கேன். எதையும் பார்ப்பேன், நான் பார்க்க மாட்டேன். எல்லாம் என்னைய இருக்கும், ஆனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் விதே ராஜா விதே டாடி ஜானகி, விதே ஜனக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. டாடி ஜானகி, பாபாவும் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவாங்க, விதே ஜானகி. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி. டாடி ஜானகி. ஒரு தடவை உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, ஒரு தடவை பிரம்மகுமாரி இதுக்கு கூப்பிட்டாங்க, ஐநா சபைக்கு கூப்பிட்டாங்க. அப்போ டாடி ஜானகி அவங்க தானே தலைவர், நம்மளோட இதுக்கு இயக்கத்துக்கு அவங்க போனாங்க. போய் பேசணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஐநா சபையில் போய் பேசணும்னு சொன்னாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசணும். அவங்க அப்படி கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அப்போ தானே உங்களுக்கு தெரியும்ல, ஐநா சபை எவ்வளோ பெருசு, என்ன மாதிரின்னு. அவங்க போய் 3 நிமிஷம் தான் பேசினாங்க டாடி ஜானகி. எல்லாரும் அப்படி கையை தட்டினாங்க. அப்படி இங்கிலீஷில் பேசினாங்க பாருங்கள். கையை அங்கேருந்து வர்றதுக்கு, சரி வீட்டுக்கு லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1974 பாபா சொன்னாங்க, நீ லண்டனுக்கு போய் நீ அங்கே போய் சேவை செய். 74 பாபா, நான் எப்படி 74 வயசு, நான் எப்படி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னாங்க. 74 பரவாயில்ல, உனக்கு யாராவது பேசுவாங்க, எங்கே வேணாலும் உன்னோட மொழிபெயர்ப்பாங்க பாருங்கள். அப்புறம் ஜெயந்தி பென் இருந்தாங்க, அவங்க டாடி கூட போவாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் மொழிபெயர்ப்பாங்க டாடிக்கு. ஆனால் இது ஐநா சபையில் ஹிந்தியில் பேசப்படாது, ஏன்னா இங்கிலீஷில் தான் பேசணும். ஆனால் அவங்க எழுதி கொடுத்தாங்க, அவங்க போய் இங்கிலீஷ்லேயே பேசிட்டாங்க. அவ்வளோ உறுதி, மன உறுதி அவங்களுக்கு. அவ்வளோ அழகாக பேசினாங்க. எதுவுமே அவங்க இங்கிலீஷ் தெரியாதவங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு தான் பேசினாங்க மனசில் இருந்து. அப்புறம் அதுக்கப்புறம் வந்தாங்க வீட்டுக்கு, இந்தியாவுக்கு வந்தாங்க, திருப்பி அமெரிக்கா போயிட்டு. நாங்கள்லாம் அப்படி சந்தோஷப்பட்டு மதுபனுக்கு வந்தாங்க. மதுபனில் ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன், டாடி உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு டாடி சொல்லுங்கண்ணா. அங்கே பேசுனீங்களே ஐநா சபையில், எப்படி இருந்துச்சு அனுபவம்னு கேட்டாங்க. சொன்னால் என்ன அனுபவம்னா, எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் மறந்துட்டேன், அவ்வளோதான், எனக்கு ஞாபகம் இல்லை அதெல்லாம் என்ன பேசுனேன். அப்படி பாருங்க, அவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயம். ஆனால் அவங்க நினைவு கூட இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. நம்மள அனுபவம், நான் பேசினேன், நான் எப்போதும் மாதிரி பேசினேன், நான் என்ன பேசணுமோ பேசிட்டேன், அவ்வளோதான். அதில் என்ன அனுபவம் இருந்துச்சு? அந்த மாதிரி அவங்க எல்லாத்துலேயும் விடுபட்டு இருப்பாங்க. நம்மனா நினைப்போம், இந்த உலகம் பூரா நான் பேசினேன், ஐநா சபையில் பேசினேன், அப்படி இப்படின்னு பேசுவோம், பெரிய விஷயமாக்கிடுவோம். ஆனால் டாடி அவ்வளோ விடுபட்டு பற்று இல்லாமல் டாடியை கேட்பான், டாடி உங்களோட அனுபவத்தை பகிருங்க டாடி. என்ன இருக்குது? நான் என்னோடய அனுபவத்தெல்லாம் நான் முடிஞ்சு நான் அதெல்லாம் நான் அது என்னோடய வேலையில் ஜெயந்தி பென் பண்ணுவாங்க. ஜெயந்தி பென் எப்போதும் அவங்க கூட இருப்பாங்க. ஜெயந்தி பென் அவங்க அனுபவத்தை பகிர்வாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன சொல்லு, அப்படியே தான் இருப்பாங்க. அடுத்தது என்ன செய்வான், வா, அப்படின்னு தான் இருப்பாங்க. இதுதான் இந்த அடிஜானகி பாருங்கள், எப்படி அவங்களோட கர்மத்தி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எதனாலேயும் ஒன்றும் பலனோ பற்றோ இதுலேயும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆத்ம உணர்வு அந்த விதை ஸ்டேஜ்னு சொல்கிறாங்களே. நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி,
சேவை செஞ்சாலும் சரி. அதனால நீங்க பாதிக்கவே படக்கூடாது. அத பத்தி நினைக்கவே கூடாது. யாரும் என்னைய உயர்த்தி சொல்லுவாங்க, என்னைய புகழுவாங்க. உங்களுக்கு என்ன நான் நல்லா பண்ணேனா இல்லையான்னு நெனப்பு கூட வரக்கூடாது. நல்லா இருக்கா இல்லையான்னு கூட நம்ம அதையும் வேற செய்வோம். நான் போய் ஒரு பேசிட்டு வந்தேன்னா, "நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா பேசினேனா? என்னோட லெக்சர் நல்லா இருந்துச்சா? நான் நல்லா பேசினேனான்னு?" கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சில சமயம் நான் ஜோக் அடிப்பேன் சில சமயம். எங்கேயாவது சாப்பாடு போடுறப்ப, எங்கேயாவது சாப்பிட ராத்திரிக்கோ, அப்ப யாரோ சாப்பாடு போடுறாங்கல்ல, அவங்க கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. "இது நல்லா சமைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இனிப்பா சுவையா இருக்கா?" அப்படின்னு கேட்பேன். அப்படின்னா அவங்க தான் சமைச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, "நல்லா இருக்கா?" ஏன்னா அவங்க சமைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அந்த அந்த சமைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா யார் அத சமைச்சாங்களோ, அவங்களே பரிமாறுனா நிச்சயம் கேட்பாங்க, "நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ச சுவையா இருக்கா?" உடனே நம்ம என்ன சொல்லுவோம், "நல்லா இருக்கு. நீங்க செஞ்சீங்களா?" ஆமா நான் தான் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இதான். அப்போ ஒரு தடவ இன்னொரு ஜோக் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஜோக்கு. ஜோக் என்னன்னாக்கா, பொண்டாட்டி வந்து நல்லா சமைப்பா புருஷனுக்கு. தினம் வந்து சமைச்சு போட்டு நல்ல சாப்பாடெல்லாம் ஹஸ்பண்டுக்கு போட்டு குடுப்பா. அவ்வளோ அன்பா போட்டு குடுப்பா. ஆனா, அந்த ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட புகழ மாட்டான். அ நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஒரு நாள் கூட சொல்ல மாட்டான். புகழவும் மாட்டான். அப்போ ஒரு நாளு அவளுக்கு என் புருஷன்ட்ட சொல்றேன். நான் இவ்வளவு நல்லா சமைக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் எடுத்து புதுசா சமைச்சு குடுக்குறேன். ம். நீ என்ன ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேங்கிற. ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு என்னைய புகழ்ந்து அவன சொன்னேன். ஓ! அப்புறம் அவன் சொன்னான், "சாரி. நீ நல்லா சமைக்கிற. ஆனா" அப்புறம் அவ வந்து பரிமாறுப்பா. அவன் சொல்லுவான், "சாப்பிடவே இல்ல. நல்லா சமைச்சிருக்கேன்னு" சொல்லுவான். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு சொல்லுவா பார்த்து. "நீ என்ன சாப்பிடவே இல்லையே! அதுக்குள்ள எப்படி சொல்லுவான்." "இல்ல ரொம்ப சுவையா இருக்கு." அதுக்கும் அவ கவலைப்பட்டா. "ஏன் எதுக்கு இப்ப நீ வந்து கவலைப்படுற? நான் நல்லா தானே புகழ்ந்து சொல்றேன். நல்லா தானே நீ சமைச்சிருக்க." அப்ப சொல்றா, "இல்ல இன்னைக்கு இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சமைச்சு கொண்டாந்தாங்க. நான் சமைக்கல. அவங்க தான் கொண்டாந்தாங்க. அப்ப நீங்க சொந்த பக்கத்துக்காரவங்க வீட்டுக்காரங்கள தான் புகழ்ந்துருக்கீங்க. என்னைய அவனுக்கு என்ன தெரியும்? யார் சமைச்சான்னு அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன நான் அவள வந்து நல்லா சொல்லணும், உயர்த்தி சொல்லணும். அதுவும் வந்து அவளுக்கு உள்ள புகழ் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க. வேற பக்கத்து வீட்டுக்காரங்க சமைச்சு அன்னைக்கு குடுத்து விட்டுருப்பாங்க. ஆனாலும் நம்ம எப்ப பார்த்தாலும் யாராவது நம்மள உயர்த்தி பேசணும்னு நெனைப்போம். எதிர்பார்ப்போம். ஆனா அந்த விதை ஸ்டேஜ்ல இருந்தா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கு. எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்க ஆத்ம உணர்வுல இருந்து செஞ்சுருவாங்க. ஓம் சாந்தி அவ்வளோதான். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறந்துட வேண்டியது தான். இதான் விதை ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 3வது விஷயம் வந்து அதுக்கப்புறம் அசரீரி. அசரீரினா உடலற்ற நிலை. நான் உட்கார்ந்தோனே நான் போயிரணும். அப்படியே இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உடம்ப தாண்டி, இந்த உடம்பு, இந்த உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பற்று இல்லாம விட்டுட்டு வரேன். அது வந்து உடலற்ற நிலை. அந்த உடலற்ற நிலையை நான் எவ்வளவு நான் பழகுறேனோ, அது வந்து எனக்கு உதவி செய்யும். ஏஞ்சல் ஆகுறதுக்கு. ஏன்னா நான் என் உடம்போட இருக்கிற வரைக்கி, நான் நினைப்பு இருக்கிற வரைக்கும் என்னால ஏஞ்சலிக் ஸ்டேஜ் கிடைக்காது. ஏஞ்சலிக் ஸ்டேஜ் வந்து எத பத்தி உடல் வந்து ஈர்க்கவே கூடாது. உடம்பு உடம்பு வந்து கவர்ச்சியா இருக்கக்கூடாது. நீங்க உடம்புல தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து அது ஈர்க்காது அந்த உடம்பு. நீங்க வந்து அப்படி ரொம்ப இலகுவா, விடுபட்டு, பற்றில்லாம இருப்பீங்க. அப்ப நீங்க வந்து ஆத்ம உணர்வுல இருக்கப்ப நீங்க வேலை செய்றீங்க. எல்லா வேலையும் செய்றீங்க. எல்லா செயல்களும் செய்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஆத்மா. நான் என் காது மூலமா கேட்குறேன், என் கண்ணு மூலமா பார்க்குறேன், வாய் மூலமா பேசுறேன். எல்லா வேலையும் என் கை, கால வச்சு செய்றேன். எனக்கு தெரியும். நான் எதுவும் செஞ்சா கூட, நான் என்ன செய்றதோட அதோட ஒரு பற்று இருக்காது. அப்பதான் என்னோட விதை ஸ்டேஜ நான் வந்து அடைய முடியும். அந்த விதை ஸ்டேஜ் வந்தோனே,
எல்லாத்தையும் எப்படி பார்ப்பேன்? எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாரி இருப்பேன். அப்ப என்னுடைய வந்து உடலற்ற, தேகமற்ற நிலைய நான் வந்து அனுபவம் செய்ய முடியும். அப்ப நான் எப்படி அத வந்து நான் அனுபவம் செய்றேனோ, உடலற்ற நிலை, அப்ப நான் நிச்சயமா ஒரு தேவதை ஆகக்கூடிய அந்த ஸ்திதிய அடைவேன். அப்ப ஏஞ்சல்னா என்ன? தேவதைன்னா என்ன? ஃபரிஸ்தான்னா என்ன? ஏஞ்சல் என்னன்னாக்கா, ஒரு உடம்பு, ஒளி உடம்பு தான் அதுக்கு இருக்கும். ஒளிரும் உடம்பு. இந்த உடம்பு வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒளிரும் உடல் இல்ல. இது வந்து எலும்பும் சதைகளால ஆனது. இந்த 5 பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட உடம்பு. ஆனா, இந்த அந்த ஃபரிஸ்தாவோட உடம்பு வந்து அது எலும்பு, சதையெல்லாம் இருக்காது. அது லைட்டு மட்டும் தான். அதான் பிரம்ம பாபா வந்து அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் அந்த உடம்ப அடைஞ்சு விட்டுட்டு, அவர் அந்த ஒளி உடம்ப எடுத்துட்டாரு. ஆனா, பிரம்ம பாபா உடல்ல இருக்கிறப்பயே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து எப்படி அவரோட தேவதையோட ஸ்திதிய அடையிட்டார். நம்மளுக்கு புரிஞ்சுச்சு. அந்த லைட் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. லைட் வந்து இலகுவாவும் இருந்தாரு. பார்க்குறப்பவும் வந்து ஒளி மாரி இருந்தார். 2மே லைட்டா இருந்தார் அவரு. அதாதி குல்சார் தான் மொத ஆத்மா. அத பார்த்தாங்க. அவரோட பிரம்ம பாபாவோட ஏஞ்சல் மாரி இருக்கிற அந்த ஸ்திதிய பார்த்தாங்க. அவங்க ரொம்ப சின்ன பிள்ளை அப்ப. 12, 13 வயசு தான் இருக்கும். அப்பவே யக்யால கராச்சியில இருக்கிறப்ப. ஏன்னா பாபாட்ட வர்றப்ப 9 வயசுல வந்து சேர்ந்தாங்க பாபா கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாபா அந்த பிள்ளைங்கள வந்து அந்த பக்திக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி செய்வாரு பாபா. அப்ப 8 சகோதரிகள் இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முழு மௌனத்துல இருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா, ரொம்ப கொஞ்சமா சாப்பாடு குடுப்பாங்க. கொஞ்சம் தான் சாப்பாடு. ரொம்ப சாத்விகா சாப்பாடு குடுப்பாங்க. 8 நாள் அமைதியா இருப்பாங்க. கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. குல்சார் டாடி தான் ஒண்ணாவது. அந்த சகோதரிகள்ல ஒருத்தவங்க. 13, 14 வயசு. அப்ப அவங்க வந்து அவங்களால அருள் வரும் அவங்களுக்கு. அவங்க வந்து பாபாட்ட வரப்ப 9 வயசுல அவங்க அம்மாவோட வருவாங்க. பிரம்ம பாபாவ உடனே அவங்க வந்து அருள்ல போயிட்டாங்க அப்படியே. அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு கள்ளங்கபடமற்ற பிள்ளை. 9 வயசு அவங்க. அப்படியே வந்து அவங்க அருள்ல போயிட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணாவ பார்த்துட்டாங்க. ஆனா கீழ திரும்ப வர்றப்ப எல்லாரும் கேட்டாங்க, "என்ன பார்த்த? என்ன பார்த்தன்னு?" ஏன்னா அவங்களுக்கு அந்த அருள் வர்ற மாரி. அப்ப அவங்களால சொல்லத் தெரியல. என்ன கிருஷ்ணாவ பார்த்தேன்னு மட்டும் சொன்னாங்க. அப்புறம் கிருஷ்ணா படத்த கொண்டாந்து காட்டுனாங்க. சொன்னாங்க, "இத ஏன் பார்த்தேன்னு?" கேட்டாங்க. இல்லைன்ட்டாங்க. ஆனா இதத்தான் பார்த்துருக்கான். கிருஷ்ணாவ தான் பார்த்தேன். ஆனா இல்லைன்ட்டாங்க. ஏன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா அவங்க அருள்ல போனப்ப அவங்க பார்த்தப்ப ரொம்ப அழகா இருந்தாரு கிருஷ்ணா. அந்த படத்த காட்டுனத விட அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. அந்த படம் வந்து ஒண்ணுமே இல்ல. அந்த நிஜ கிருஷ்ணாவ பார்த்துட்டு, இந்த படத்த பார்க்குறப்போ ஒண்ணும் இல்ல. ஓ! எப்படி அப்பனா பாருங்க ஸ்ரீகிருஷ்ணா எவ்ளோ அழகா இருக்கணும்னு. அந்த படம் ஒண்ணுமே இல்லையா? அந்த ரியல் கிருஷ்ணாவ பார்த்த பிறகு. அப்புறம் அவங்க எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நான் பார்த்தேன். அவங்களால விவரிக்கவும் முடியல. சின்ன பிள்ளை அப்படி ஒரு கள்ளங்கபடம். இந்த உலகத்த பத்தி எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. எதையும் பார்த்ததில்ல, உலகத்த தெரிஞ்சதில்ல அவங்க. ஆனா, அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் அமைதியா இருந்துட்டு, சாத்விக் ஃபுட் சாப்பிட்டுட்டு, தனிமையில அவங்களுக்கு ஏஞ்சலிக் பிரம்ம பாபாவோட உருவத்த பார்த்துட்டாங்க. பிரம்ம பாபா ஆனா ஒரு லைட் மாரி பார்த்துட்டாங்க. அப்படியே வெள்ளி மாதிரி மின்னுற விளக்க பார்த்துட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க சூட்சுமவாதனத்த வேற பார்த்துட்டாங்க. பாபா சொல்லுவாரு, சிவ் பாபா வரப்ப பரந்தாமத்துலேருந்து வரப்ப, முதல்ல அந்த சூட்சுமவாதனத்த தான் அவர் படைப்பாரு. அதுக்கப்புறம் தான் பிரம்ம பாபா உடம்புல வருவார் இந்த உலகத்துக்கு. அப்போ முதல்ல சூட்சுமவாதனம்.
அப்புறம் வந்து சத்தியயுகத்தில் மற்ற நாட்டில் அப்போ அப்போ வந்து வர்றவங்க எல்லாரும் அது சூட்சுமவதனம் வழியாக வர மாட்டாங்க. சூட்சுமவதனம் வந்து சங்கம் யுகம் மட்டும்தான் இருக்கும் அது. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகளுக்கும் அது வந்து பக்திகளுக்கும் காட்சிகள் எல்லாமே ட்ராமாவில் இருக்குது நாடகத்தில். அதனால் நம்மளுக்கு வந்து கடவுளோட காட்சி கிடைக்கும், தேவதைகளோட காட்சி கிடைக்கும். அதெல்லாம் வந்து இப்போ கடவுள் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கார் சூட்சும வதனத்தை. ஒரு ஒளி தான் அது வந்து ஒளி. அப்புறம் ஒளி உடம்போடு இருக்கிற தேவதைகள் பிரம்மா விஷ்ணு சங்கர் அவங்களும் வந்து ஒரு ஒளி உடம்பால் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காட்சி தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். அப்போ பிரம்ம பாபாவுக்கு என்ன கிடச்சுன்னா ஒரு விஷ்ணு மாதிரி அவருக்கு கிடச்சிச்சு. அந்த அந்த பார்த்தார், விஷ்ணுவை பார்த்தார், 4 கையிருந்துச்சவருக்கு. அப்புறம் அவர் வந்து ஒரு சங்கு வச்சுருப்பார், சுதர்ஷன் சக்கரம் வச்சுருப்பார், ஒரு ஒரு இந்த கையில் ஒரு கதை வச்சுருப்பார், இந்த கையில் ஒரு தாமரை வச்சுருப்பார். நீ தான் அப்படின்னு இந்த குரல் சொல்லும் அசரீரி, நீயும் நானும் ஒன்று, என்னை மட்டும் உடனே அவர் சார் நான் எப்படி அவரை மாதிரி வாங்க முடியும், நான் விஷ்ணுவே இல்லையே, விஷ்ணு வந்து என்னோட கடவுள், நான் கும்பிடுறேன் தினம். அப்போ அவ்வளோ கும்பிடுவார் விஷ்ணுவை அவர். இது வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு இது ஆசீர்வாதம் விஷ்ணுக்கிட்ட. அப்போ முதல் பாபாவுக்கு கிடைச்ச விஷயம் வந்து காட்சி வந்து விஷ்ணு தான். அப்புறம் குல்சார் தாதி முதல்ல பார்த்தப்ப அவங்களுக்கு வந்து பாபா வந்து ஏஞ்சல் மாதிரி பார்த்துட்டாங்க கராச்சியில் இருக்கப்ப. அப்போ அவங்களுக்கு பயம், ஏன்னா எல்லாம் உடம்பு பூரா ஒளியாக இருந்துச்சு. அப்படி ஒரு மின்னுற 100 சந்திரனை ஒன்றா வச்சா எப்படி இருக்கும். அப்போ பாருங்கள் வானம் எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி எப்படி இருக்கும். இந்த 100 ஆயிரக்கணக்கான அந்த நட்சத்திரங்கள் இருக்கும், எல்லாத்தையும் பார்ப்பார். அப்புறம் ஏஞ்சலிக் பிரம்மாவை அந்த லைட்டில் பார்ப்பாங்க. லைட்டு உடம்பும் லைட்டு, இந்த உலகம் பூரா லைட்டில் பார்ப்பாரு. ஆனால் பயந்துட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. உடனே பார்த்துட்டு பயந்துட்டு வந்து பாபா கிட்ட சொல்லு, பாபா உங்களை நான் பார்த்தேன், ஆனால் ஒரு மாதிரி விளக்கு மாதிரி இருந்துச்சு. பாபா சொன்னார். அப்புறம் பாபா என்ன பார்த்தாரு சொல்லு, என்ன பார்த்தாரு சார், இதை பார்த்தியா, லைட்டு மாதிரி பார்த்தியா, எப்படி இருந்துச்சு. பாபா எனக்கு பயமாக போச்சு பாபா, சின்ன பிள்ளைனோ ஏதாவது பார்த்துட்டு என்ன லைட்டு வருது, ஒரு உடம்பு ஒரு லைட்டாக வருதுன்னா பயந்துருங்கல்ல. பாபா சொன்னார், கேட்கலையா நீ, யாருன்னு கேட்கலையா நீ. இல்லை பாபா நான் கேட்கல, நான் ரொம்ப பயந்துட்டு கேட்கல. பாபா சொன்னார், திரும்ப உட்கார் போ, திரும்ப போ, போய் அதை கேட்ட நீ யாருன்னு கேளு. திரும்பவும் போ பாபாட்ட கேள்வி கேளுன்னு சொல்லி பாபா அனுப்பி திரும்ப போச்சு. அப்போ திரும்ப அந்த அருள்கள் எடுத்து போகிறப்ப அப்படியே பார்த்தாங்க பிரம்ம பாபாவை. நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் தான் பிரம்ம பாபா கீழே இருக்காருல்ல அந்த இதில் அந்த அந்த இந்த உடம்புல இருக்கார்ல அதுதான் நான், ஆனால் நான் முழுமை அடைந்த ஒரு உருவம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது பௌதீக பிரம்மா. போய் அவர்கிட்ட போய் சொல்ல, அந்த பிரம்மாட்ட, அந்த பௌதீக பிரம்மா உடம்புல இருக்கவங்க மேலே வந்து தேவதை உலகத்தில் அவரோட முழு சம்பூரண உடம்பு அங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், உருவம் இருக்குன்னு போய் சொல்லுவார். பாபா கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க. குல்சாடடி இந்த பௌதீக உலகத்தில் பாபாவுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அப்படின்னா அங்கே ஒரு சம்பூர்ண நிலையடைஞ்ச பிரம்மா இருக்காரா, அப்படின்னா நான் அதை அடையணும். பாபா வந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார். அபியாசம் பண்ணி உடம்புற்ற நிலையில இருந்து பார்த்தும் பார்க்காம இருந்து இப்படியே முயற்சி பண்ணார் பாபா. குல்சாண்டடி இப்போ போய் பாரு இப்போ எப்படி இருக்குன்னு, திரும்ப போ அப்படின்னா அவங்க பார்த்தது 2 பார்த்தாருங்க. எப்படி அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த பௌதீக உருவம் வந்து எப்படி அந்த சூட்சும உடம்போடு சேருது அது பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அதான் அதுக்கு 2க்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது.
எவ்வளோ கிட்டத்தில் வந்துருச்சு சொல்லுங்க. அந்த பௌதீக உருவமும், அந்த தேவதை உருவம் 2க்கும் எவ்வளோ கிட்டத்தில் வந்துருச்சுன்னு திரும்ப போய் பார்த்தா, "பாபா ரொம்ப கிட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கு பாபா" அப்படின்னு சொன்னாங்க. பாபாவுக்கு வந்து அவ்வளோ அவர் இறந்துட்டார், அவ்வியத்தார் ஆயிட்டாரு 1969. அப்போ திரும்ப ட்ரன்ஸில் போய் பார்த்தாங்க. அது 2ம் ஒன்றா மாறிடுச்சு. அந்த பௌதீக பௌதீக உருவமும், அந்த ஏஞ்சலிக் அந்த ஃபரிஸ்தா உருவமும், பிரம்ம பாபாவோட முழுமையடைஞ்சவரும் ஒன்றா சேர்ந்துருச்சு. அப்போ எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் அந்த சூட்சும வதனத்தில் ஒரு முழுமையடைஞ்ச எல்லாருக்கும் இருக்குது. அதான் பாருங்கள், இங்கே வந்து அந்த எல்லோரும் போகிறாங்கல்ல, அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல வதனத்துக்கு, அவங்களால எல்லாரையும் பார்க்க முடியும். அப்போ நம்மளுக்கும் இருக்குது தேவதை வடிவம், நம்மளோட வடிவம், முழுமையடைஞ்ச வடிவம் அங்கே இருக்குது. ஆனால் நமக்கு எப்போ அதை அடைவோம்னா, நம்ம நிஜமாகவே கர்மாத்தீத் ஆகணும். அப்புறம் நம்ம முழுமை அடையணும், சம்பூர்ணம் அடையணும். பாபா சொல்லுவார், 2 வார்த்தை தான் சொல்லுவார் முழுமை அடையிறதுக்கு. ஒன்று முழுமை, இன்னொன்று நிறைம்ப அப்படின்னு சொல்லுவார். நிறை, முழுமை 2 வார்த்தை, சம்பூரணம்னு வார்த்தையை பயன்படுத்துவார். 2 ஹிந்தியில் வந்து 2 வார்த்தை அது. சம்பன் அண்ட் சம்பூர்ணம். சம்பன்னம் மீன்ஸ் நிறையஞ்சு இருக்குது, சம்பூர்ணம் மீன்ஸ் முழுமை. சம்பன்னம், சம்பூர்ணம் 2 வார்த்தையை ஹிந்தியில் பாவிக்கிறாங்க. இதுதான் வந்து முழுமை, சம்பன்னம், சம்பூர்ண நிலை. அப்புறம் தான் ஒரு முழு நிலா எப்படி அழகாக முழுமையாக அழகாக ரவுண்டாக இருக்குல்ல, அதுதான் சரியாக இருக்குது பாருங்கள். அது முழுமையாகவும் இருக்குது, எறும்பவும் இருக்குது, நல்லா சரியாகவும் இருக்குது. ஃபுல் லைட்டுன்னா ஃபுல் லைட்டு. மற்ற நாள்லாம் வந்து அது வந்து லைட்டு பாதி தான் இருக்கும், லைட் இல்லையா, நம்ம நிலா மாதிரி தான் இருக்கும், பாதி தான் இருக்கும். முழு பௌர்ணமியே லைட்டாக இருக்காது. அந்த பௌர்ணமி வந்து ஃபுல் மூன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், ஃபுல் லைட். அது வந்து அப்படியே மேகத்துக்கு பூரா விளக்கு கொடுக்கும் ஒரு பௌர்ணமி, ஃபுல் மூன். அப்போ அந்த லைட்டு வந்து ஃபுல்லாக இருக்கும், வட்டமாக இருக்கும், முழுமையாக அடைஞ்சிருக்கும், வட்டமாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். மற்ற நாளில் முழு ரவுண்டாக இருக்காது, அரைகுறையாக ஒரு நிலான்னு சொல்கிறோம்ல. அப்போ முழு ரவுண்டாக இருந்தால் நீங்கள் வந்து தூய்மை அடைஞ்சிட்டீங்க. 16 கிளைகளில் நீங்கள் தூய்மை அடைஞ்சு நிறைஞ்சிட்டீங்க. ஏன்னா 16 ஒரு ஒரு பௌர்ணமி அடையிறதுக்கு 16 கலைகள், அப்புறம் 16 கலைகள் வரும். அப்புறம் 15 நாள் இருக்குது பாருங்கள் நடுவில். முழு நிலாவுக்கும் குறைஞ்சி வரும், அப்புறம் கூட்டிக்கிட்டே வரும். அப்புறம் ஒரு நாள் பௌர்ணமி அமாவாசை ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஒன்றா வரும். அப்புறம் 15 நாள் கழித்து முழுமை அடையும் பௌர்ணமி. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து இன்னொரு பௌர்ணமி வரும். இதுதான் இந்தியாவில் வந்து நம்மளோட காசு பணம் வந்து அனாஸ் அண்ட் ரூபீஸ்ன்னு வைப்பாங்க. 16 அனாஸ் வந்து 1 ரூபி. அதனால தான் இப்போ நம்மளுக்கு 100 காசுன்னு வச்சுட்டோம். மிந்தி 16 100 வச்சுட்டோம். ஆனால் மிந்தி 16 தான். 16 அனாஸ், அதுதான் அந்த காசு, நம்மளோட காசு அப்படி இருக்கும். அதுதான் முழுமை. அப்போ நீங்கள் வந்து முழுசாக வரணும், முழுமையாக நிறைஞ்சும் இருக்கணும் அப்படின்னு அதுதான் ஒரு ஏஞ்சல். அப்போனா என்ன அர்த்தம்? ஃபுல்லுன்னா என்ன அர்த்தம்? எல்லா தெய்வீக குணங்களும் நிறைஞ்சு இருக்கிறீங்க, அப்படியே நிறைஞ்சு தூய்மையாக இருக்கிறீங்க. அதுதான் வந்து அப்போனா இப்போ தேவதைன்னா என்ன? தேவதைனா எல்லா தெய்வீக குணங்களும் நிறைஞ்சு முழுமையான தூய்மையோடு இருக்கும். 100% 16 கலைகளில் தூய்மையாக இருக்கணும், முழுமையாக. எல்லாமே வந்து தெய்வீக குணங்கள் அப்படின்னாவே எல்லாமே முழுமையாக இருக்கணும். அப்போ 16 கலைகளும் நிறைஞ்சு இருக்கணும், முழுமையாகவும் இருக்கணும். அதுதாங்க மிகவும் சரியான அதுதான் ஏஞ்சல். அப்போ ஒரு ஏஞ்சல் வந்து தெய்வீக குணங்கள் நிறைஞ்சிருக்கணும், அதோட 16 கலைகளும் நிரம்ப இருக்கணும். அப்போ வந்து தூய்மை 100% தூய்மை இருக்கணும். அதுதான் நம்மளுடைய லட்சியம் இந்த சங்கம யுக காலத்தில். அது அந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம வந்து தீரணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே கர்மாத்தீத்தை அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாரு, நீங்கள் போங்க சோல் வேர்ல்டு, ஆத்மலோகத்துக்கு போங்க. அங்கே வந்து திரும்ப ஒரு புள்ளியாக ஆயிடுங்க.
நீங்கள் புள்ளியாக வர்றது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிருவீங்க. அப்புறம் நான் வந்து என்னோட ஆதி குணத்துக்கு, ஆதி சுரூபத்துக்கு நான் போயிடுறேன். நான் வந்து எல்லா விதமான உயர்ந்த குணங்களையும் நான் அனுபவம் செய்கிறேன். அதுதான் என்னோட சொந்தமான குணங்கள், 7 குணங்கள். எல்லா ஆத்மாவுக்கும் அப்படியே உரிமையுள்ள சொந்தமான ஒரு 7 குணங்கள். ஒன்று வந்து ஞானம் நிறைந்தவர்கள், அப்புறம் தூய்மை, அப்புறம் அன்பு, சந்தோஷம், அதீந்திரிய சுகம், அப்புறம் சக்திகள், தூய்மை எல்லாத்தையும் இருக்கணும். 7 இருக்கு பாருங்க. ஹாப்பினஸ், பிளிஸ், பவர், சக்திகள் எல்லாம் இருக்கணும். 7 இருக்கணும். உண்மை, அதுதான் உண்மை. ஸோ ஞானம், அன்பு, அப்புறம் தூய்மை, சந்தோஷம். அப்போ உண்மைன்னா என்ன? எப்படி அதை விவரிக்கிறது? உண்மைன்னா அது வந்து என்றைக்கும் நிலை பெற்று இருக்கும். உண்மை வந்து மாறவே மாறாது. உண்மை என்றைக்கும் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த உண்மை வந்து யாரும் உருவாக்கலை. அது அப்படியே அதை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது என்னென்னைக்கும் அப்படி இருக்கும். அதுதான் இட்டர்னல், என்றைக்கும் இருக்கும். இப்போ உயர்ந்ததுன்னா என்ன? அது உயர்ந்ததுலும் உயர்ந்தது தான் உண்மை. உண்மையை பேசுகிற மாற்ற வேண்டாம். உண்மையை சொல்லிட்டா நம்ம மாற்ற வேண்டாம். உண்மை தான், அது ஒன்று தான். ஆனால் பொய் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இப்படி பொய் சொல்கிறவங்க மாற்றுவாங்க. ஏன்னா அது உண்மை இல்லை, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உண்மைன்னா என்ன? எது மாறாததோ அழியாததோ அது ஆத்மா. உண்மைன்னா இது ஆத்மா. ஏன்னா ஆத்மா அழியவும் இல்லை, ஆக்கப்படவும் இல்லை. ஏன்னா அந்த உண்மை வந்து பரமாத்மா, அவரையும் யாரும் உருவாக்கலை, அவரை யாரும் அழிக்கவும் இல்லை. என்னைக்கு இருப்பார். அவங்க 2 பேரும் என்னென்னைக்கு இருப்பாங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் என்னைக்கு இருக்கும். அப்புறம் இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, உருவாக்க முடியாது, அப்படியே இருக்கும். ஆனால் அந்த பஞ்சபூதத்துக்கும் பரமபிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா, இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் மாறும். முதல்ல தண்ணி வந்து தண்ணியாக இருக்கும், ஆவியாக போகும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து மாறும், அந்த பஞ்சபூதங்கள் மாறும். ஆனால் கடைசியில் அது அதே தான் இருக்கும். அதுவும் என்றைக்குமே அழியாதது தான். ஆனால் நாற்றம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. மொத்தம் அப்படியே தான் இருக்கும், குறையவே குறையாது, கூடவும் கூடாது. அதுவும் ஆக்கின அன்னைக்கு அப்படியே இருக்கும். ஆனால் அதே வித்தியாசம் வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இல்லை. வித்தியாசம்னா நம்ம பிறவி இறப்புக்குள்ளே வர்றோம், ஜென்மம் எடுக்கிறோம், கர்மத்தினால பலன் அடைகிறோம், அதுதான் ஆத்மா. அப்புறம் வந்து சந்தோஷம் வருது, அப்புறம் துக்கம் வருது, துக்கம், சீக்கு, அழுகை, சிரிப்பு எல்லாம் மாறி மாறி வருது பாருங்கள். ஆத்மாவுக்கு எல்லாம் சுற்றி வரும், சக்கரை மாதிரி. நல்ல காரியம், கெட்ட காரியம். அதனால் ஆத்மாக்கள் இதெல்லாம் சுற்றி வரும், ஒரு சைக்கிள் மாதிரி. ஆனால் பரமாத்மா அது வரமாட்டார். அவர் பிறப்பில்லை, அவர் என்றைக்குமே முழுமையாக இருப்பார். அவர் இந்த சைக்கிள்களே வரமாட்டார். சைக்கிள்னால் அதுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும். அவர் சக்கரத்துக்குலாம் வரமாட்டார், அப்படியே இருப்பார் அவர். அதனால் உங்களுக்கு சைக்கிள்னால் எப்படி சொல்லுவீங்க? சைக்கிள்னால் அது வந்து முடியாது, தொடங்காது, அதே மாதிரி. ஆனால் மாறிக்கிட்டே இருக்கும், மாறி மாறி வரும். அப்போ நம்ம முழுமையாக முதலுக்கு போவோம், அப்புறம் முதல்லேருந்து முழுமையாக கடைசிக்கு போவோம். இதை பரமாத்மா இதுக்குள்ளே போக மாட்டார். இதுதான் வித்தியாசம் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். ஏன்னா பரமாத்மா அங்கே இல்லைன்னா யார் இந்த ஆத்மாவை திரும்ப கூட்டிகிட்டு போகிறது? அதனால் பரமாத்மா எப்போதும் அப்படியே இருப்பார். அவரோட வேலை கடைசியில் மட்டும்தான். அப்போ தான் இந்த உலகத்தில் நம்மளையெல்லாம் மாற்றி கூட்டிகிட்டு போவார். ஏன்னா ஆத்மாவை தூய்மையாக்கி கூட்டிகிட்டு போயிடுவார். நம்மளை திரும்ப நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகணும்ல, இயற்கைக்கு திரும்ப அனுப்பி கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் நம்மளுக்கு ஒரு ஆக்கம், அழியாத குணங்கள் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அது எப்போ புரியுதோ அந்த ஆத்மாவுக்கு, அப்போ நம்ம முழு ஒரு புள்ளி, அதை நான் ஒளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தேவதையாக வருவோம். அப்புறம் தேவதையாக இந்த உலகத்தில் இருப்போம், பௌதிக உலகத்தில்.
ஆனால் அந்த தேவதைகளுக்கு ஒரு குணம் இருக்கு. அப்போ அந்த சொந்தமான என்றைக்கும் அழியாத குணத்துலேருந்து வேறு நல்ல குணம், இந்த 7 குணங்கள் வந்து 7 கலர்கள் மாதிரி, 7 வர்ணங்கள் மாதிரி, 8, 9 எல்லாம் 7 கலர்கள் தான் இருக்குது, 7 வர்ணங்கள் தான் இருக்குது. நம்ம படித்தோம்ல, அந்த ஒரு அந்த வானவில்ல வந்து 7 தான், 7 கலர் தான் இருக்கும், அது மாறாது. அப்போ இந்த வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இது 7 கலரு. மற்ற கலரெல்லாம் மற்ற கலர்லாம் இதிலிருந்து வெளிப்படும். அதெல்லாம் பச்சையும் ஊதாவையும் சேர்த்திங்கன்னா ஒரு கலர், சிகப்பையும் மஞ்சள் சேர்த்தினா ஒரு கலர், அந்த மாதிரி 7 சுரங்கள் இருக்கு பாருங்கள். சாரி கம பத நிசா இருக்குல்ல, அது 7 நோட்ஸ் இருக்குது, 7 இதுன்னு சொல்லுவாங்க ஸ்வரங்கள், இந்த நீசா இல்லையா. அது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளே தான் அடங்கி இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை இசைகளும் இதுக்குள்ளே தான் வரும். 7 நாள் இருக்கு பாருங்கள், 7 ரொம்ப முக்கியம். 8வது நாள் இல்லை, 7 நாள் தான். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் தான் வந்து உண்மையான சத்தியம் சிவம் சுந்தரம், கடவுள் தான் சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டப்ப நம்ம வந்து தேவதைகள்லாம் திரும்ப மாறணும். யார் இந்த தேவர்கள்? யார்? இந்த 7 குணத்திலிருந்து வேற இன்னும் நிறைய குணங்களை அவங்களுக்குள்ள 36 குணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க அடைஞ்சாங்க. அதெல்லாம் வந்து தெய்வீக குணங்கள். அப்போ தெய்வீக குணங்கள் எது? அதில் ரொம்ப இருக்குது, எல்லா புக்கிலையும் இருக்குது. இந்த 7லேருந்து அப்படியே நிறைய வந்துடும். பாண்டபோனில் எழுதி போட்டிருக்கு. நம்ம ஒன்று எடுத்து படிக்கலாம். ஒன்று எடுத்து எது என்கிட்ட இல்லை, எந்த குணமும் என்கிட்ட இல்லை, எனக்கு பொறுமை சக்தி இருக்குதா, எனக்கு பொறுமை இருக்குதா, தாங்கி கொள்ளும் சக்தி இருக்குதா, எனக்கு வந்து பணிவு இருக்குதா, நான் இலகுவாக இருக்கேனா, இன்றைக்கி நான் வந்து ஒரு உண்மைனா என்ன, உண்மையில் தூய்மை இருக்குது, அது சரியான நடந்துக்கிற முறை, அதுதான் ரொம்ப இலகுவாக அது மாதிரி நம்ம நடுநிலைமையை ஒரு பேலன்ஸை, நம்ம நடுநிலைமையை மெயின்டைன் பண்ணோம். அப்போ தான் நீங்கள் ஒரு தேவனாக வரலாம், தேவியாக வரலாம். அதுதான் நம்மளுடைய லட்சியம். அதனால் இப்போ இங்கேருந்து இப்போ சொல்லிடலாம், மனிதன்லேருந்து தேவராக வந்துட்டோம்னா, ஆனால் அதுக்கு நடுவில் அவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம என்னவாக இருந்தோம், என்ன வரப்போகிறோம், நம்ம என்னவாக இருந்தோம், இப்போ என்னவாக வரப்போகிறோம். அப்புறம் சில சமயம் பாபா சொல்லுவார், நீங்கள் வந்து உங்களை யாரோடையும் நீங்கள் ஒத்து பார்க்க வேண்டாங்க, அந்த மாதிரி பண்ணவே எனக்கு இருக்கா அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கா, அதை பார்க்கவே வேண்டாம். நான் அவங்கள விட நல்லவங்க இல்லை, என்னை விட அவங்க எதுவுமே அப்படி நினைக்கவே வேண்டாம். எனக்கு நான் அந்த மாதிரி ஒத்து பார்த்தேன்னா நான் என்னையை கம்பேர் பண்ணி பார்க்கணும். எனக்கு நான் நேற்றுக்கு எப்படி இருந்தேன், இன்றைக்கி எப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருக்க போகிறேன், அந்த ஒத்துழைப்பை தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள். அப்போ நேற்றுக்கு சொன்னாங்க, ஏதோ எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அந்த ஆள் மேலே, அப்போலாம் என்ன இருந்துச்சு, உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஆனால் இன்றைக்கி யாரும் அந்த ஆள் வந்து என்னமோ சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நான் ஒன்றும் எதிர்க்கலை, ஆனால் கொஞ்சம் எரிச்சல் வந்துச்சு, பரவாயில்ல, நேற்றையிலேருந்து இன்றைக்கி விட நான் கொஞ்சம், நேற்றுக்கு கோவம் வந்துச்சு, இன்றைக்கி வந்து கொஞ்சம் எரிச்சல் தான் வந்துச்சு, நான் எதுவும் சொல்லலை. அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இன்னொன்று வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அமைதியாகிடுவேன், மௌனமாக இருந்துடுவேன், அந்த எரிச்சல் கூட வர. இதுதான் நான் ஒவ்வொரு நாளும் என்னையை வந்து என்னோட தான் நான் என்னையை ஒத்து பார்க்கணுமே ஒழிய மற்றவங்களோட நான் ஒத்துழைக்க பார்க்கக்கூடாது, தேவையில்லை. இந்த சாட்டை தான் நீங்கள் வைக்க. நேற்றுக்கு எவ்வளோ அந்த பிறகு இந்த பர்சன் வந்து என்னை ரொம்ப எரிச்சல் படுத்துறாங்க, நாளைக்கு மாறுவான். ஆனால் நான் என்ன எடுத்துட்டேன்னா, இவன் மாறவே மாட்டான், இவன் வந்து எப்போ பார்த்தாலும் எரிச்சல் படுத்துவான், நாளைக்கு மாறுவான். நான் எதுக்கு நான் அப்படியே சொல்லணும், நான் சொல்ல தேவையில்லையே, மாறிடுவான். அப்போ நான் வந்து அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னையவே பார்ப்பேன், நான் எப்படி நான் மாறி இருக்கேனா இல்லையா, நான் வந்து ஒரு தேவதையாக வரேன், நான் ஒரு ஏஞ்சலாக வரேன்,
நான் வந்து முழுமை அடைகிறேன். நான் என்னுடைய சம்பூர்ண நிலையை நான் அடையிறேன். அப்ப நான் எப்படி இருக்கேன் இப்ப? மத்தவங்களோட நீங்க ஒத்து பார்க்காதீங்க. எல்லாரும் வேற வேற மாரி. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கு தனிப்பட்ட பாகம் இருக்கு. அவங்க மகத்துவம் அடைஞ்சவங்க. உங்களையே நீங்க நேத்திக்கு நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், அதுக்கு ஒத்து பாருங்க. நாளைக்கு எப்படி இருக்கணும்னு. அதுதான் நல்லது. மத்தவங்களோட ஒத்து பார்க்காதீங்க. ஆனா அத தவிர பாபா சொல்றாரு, ரொம்ப பின்னாடி பின்னுக்கு நோக்கி பார்க்காதீங்க. பழசெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. ஏன்னா சில பேர் ரொம்ப பழசுக்கு போவாங்க. ஐயோ! நான் அப்படி இருந்தேன். நான் அப்படி ரொம்ப கோவம் வரும். எனக்கு கோவம் வரும்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்ப எனக்கு கோவம் வரல அப்படின்னு இப்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கோவம் வராது. ஆனா அதுக்காக சந்தோஷமா இருக்காதீங்க. நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். இப்ப நான் கோவமே அதுக்காக ரொம்ப நீங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஏன்னா என்னோட லட்சியம் வந்து மிகவும் உயர்ந்தது. ஏன்னா நான் கோவமே படக்கூடாது. அது என்னோட லட்சியம் இல்ல. நான் எவ்வளோ அமைதியா இருக்கேன். அதுதான் என்னோட லட்சியம். நான் வந்து என்னோட ஆதி ஆதி குணம் அமைதியான ஆதி குணத்த நான் அடையணும். அதுக்கு பதிலா நான் கோவப்படல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 ஸ்டூடண்ட்ட வந்து நம்ம என்ன ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அப்பத்தான். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் 2 மாணவர்கள். இன்னொரு மாணவர்கள் வந்து எப்போதும் 90 மார்க் 99 மார்க் வாங்குறோம் 100 மார்க் வாங்குறவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு 90 மார்க்கு தான் கிடச்சிரும். அவருக்கு சந்தோஷம் இல்ல. ஏன்னா என்னோட 10 மார்க் எங்க போச்சு? அப்படின்னு கேட்டார். எப்படி என்னோட 100 மார்க்க வாங்கணுமா? 100க்கு 100 வாங்கணுமான்னு அதுதான் என்னோட லட்சியம். ஆனா இப்ப நான் 90 வாங்கிட்டேன். இப்ப நான் வந்து கோவம் படவே மாட்டேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லங்க. அது ஒண்ணும் பெரிய மகத்துவம் அடையல. நான் ஏஞ்சலா வரணும். தெய்வீயா வரணும். எவ்வளோ தூரத்துல நான் இருக்கிறேன். அந்த நிலைக்கு அதத்தான் அந்த 100% தான் நீங்க தேக்கணும். 50% நான் கோவப்படல. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதுக்கெல்லாம் நீங்க திருப்தி அடையக்கூடாது. நீங்க 100% அடையணும். ரொம்ப பேரு அவங்க வந்து பழச பார்ப்பாங்க. ஓ! நான் முந்தி ரொம்ப கோவப்படுவேன். நான் குடிப்பேன். அது பண்ணுவேன். ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் இருக்கும். இப்ப அப்படி இல்ல. நான் பிராமினா வந்துட்டேன். அப்படியே சந்தோஷப்படுவாங்க. இப்ப வந்து என்னோட விகாரங்கள்லாம் போயிருச்சு. நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன். தூய்மையா வரேன். எனக்கு அதுவே போதும் தூய்மை. அப்படின்லாம் திருப்தி அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. திருப்தி நல்லது தான். திருப்தி ரொம்ப நல்லது தான் முக்கியம். நான் யாரையும் பார்த்து பொறாமப்படல. யாரையும் பார்த்து நானு கோவப்படல, எரிச்சல் படல. ஆனா, என்னோட என்னோட லட்சியம் என்ன? என்னுடைய லட்சியம் நான் எவ்வளோ தூரத்தில இருக்கேன், அத பார்க்கணும்ல. அ அதனால இந்த மாரி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. பாபா சொல்றாரு ஜீவன் முக்தி ஒரு நொடியில கிடைச்சிரும் உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். அப்பனா நீங்க அந்த அந்த ஸ்திதிய அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில விடுதலை கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் பாபா சொல்லுவாரு, "இல்ல குழந்தைகளே, அது வந்து ஒரு பயணம். அது வந்து ஒரு பயணம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் கடவுள." அதுக்கு யாத்ரான்னு சொல்லுவாங்களாம். அப்பன்னா நீங்க வந்து அந்த 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 யாத்திரையில போய்க்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு செகண்ட் இல்ல. நீங்க வந்து அந்த அந்த பயணத்துல போய்க்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து இந்த அ ஏன்னா நம்மளோட யாத்திரையில போய்க்கிட்டே இருக்கணும். அப்ப மாயா வரும். மாயா. மாயா தான் ஒரு ஓகே. இதுல வந்து மாயா வந்து ரொம்ப முக்கியமானவ நம்மளோட வந்துருவா. இன்னைக்கு பாபா சொன்னாரு. ஏன்னா சில குழந்தைகள் வந்து சர்வீஸ்ன்னு பண்ணுங்க. முழு நாளும் சர்வீஸ் பண்ணுங்க. கிளாஸ்க்கு போகாதுங்க, மெடிடேட் பண்ணாதுங்க. அப்புறம் தாரணா எப்படி இருக்கிறோம், அதெல்லாம் வச்சு அந்த சேவை, அந்த தெய்வீக குணங்கள்லாம் நினைக்க மாட்டாங்க. வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. முரளிக்கு வந்து கவனம் கொடுக்க மாட்டாங்க. கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. சர்வீஸ் பண்ணிடுறேன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சரியில்ல. ஆனா அவங்களுக்கு உள்ள சக்தி கிடைக்காது.
நீங்க போய் எல்லாருக்கும் பாபாவோட ஞானத்த குடுத்துட்டு வர்றதுனால உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. கடவுள்கிட்ட இருந்து நீங்க எடுக்கணும். ஞானத்த எடுத்து, அப்புறம் நீங்க சேவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நம்ம வந்து முழுமையா நான் வந்து கோசமாயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லிக் குடுக்கறதுனால இன்னும் நெறைய அது பெருகணும். அப்ப நீங்க கவனம் செலுத்தல மெடிடேஷனுக்கு, கவனம் செலுத்தல அந்த மெடிடேஷன், அப்புறம் என்னென்ன தெய்வீக குணங்கள் நம்மள்ட்ட இல்ல, அதெல்லாம் பார்க்காம நீங்க சேவை செஞ்சுட்டேன்னு இருந்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நெறைய பேருக்கு நானு கியான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா 4 இருக்கணும். தாரணை இருக்கணும், ஞானம், யோகம், தாரணை, சேவை எல்லாமே இருக்கணும். எனக்கு கோவம் வரும். அப்படின்னா என்ன சேவை செய்ய போறீங்க? இப்படி கோவப்பட்டுக்கிட்டு, கத்திக்கிட்டு. அ நான் எல்லாரும் என்னைய புகழணும்னு நெனைக்கிறேன். எல்லாரும் என்னைய அன்பு செய்யணும். என்னைய நல்லா பார்த்துக்கணும். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன். அப்ப நான் சர்வீஸ் போயிட்டு திரும்ப வரப்ப, யாருமே தண்ணி கூட குடுக்கல எனக்கு. என்னைய தண்ணி கூட குடுக்கல. எப்படி இருந்துச்சு? அப்படி கூட சொல்லல. நான் என்னமோ ஒண்ணுமே செய்யாத மாரி என்னைய நடத்திட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்படியே காத்திருக்கோம். அன்புக்கு காத்திருக்கோம். அன்புக்கு, புகழுக்கு காத்திருக்கோம். மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அ அப்ப எப்படி கர்மத்தீத்த அடையறது? அ கர்மத்தி ஸ்டேஜ்னா என்ன? எல்லாத்தையும் தாண்டி போகணுங்க. நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா உடனே முடிஞ்சிரும். அங்க தான் ஒரு புள்ளி வச்சிரணும். ஏன்னா நீங்க போய்க்கிட்டே இருக்கணும் முன்னேறி. ஏன்னா இதெல்லாம் ஊடால வர்ற காட்சிகள். பார்க்கறதும் பார்க்காம இருந்துரும். ஏன்னா அதுக்காக நீங்க இத பார்ப்போம்ன்னு நின்னீங்க போச்சு. அத பார்க்கக்கூடாது. அதெல்லாம் மாயா அதான் பாபா சொல்றாரு. நீங்க இப்படி ஒரு உயர்ந்த லட்சியம், கோட்பாடு இருக்குது. ஆனா மாயா ஒரு ஆ ஆ உங்களுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி மாயா உங்கள எதிர்க்கும்னு தெரியாது. ஆனா, இப்ப மாயா பாருங்க பாபா கிட்ட வந்தோனே அப்படியே இருக்கிறா. அவ தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. நம்மளோட சக்திகள் பூராத்தையும் எடுத்துக்கிட்டா. நம்மளோட தெய்வீக குணங்கள் பூரா எடுத்துக்கிட்டா. அதனால இப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, ஆத்மா ஒரு ஒளி மாரி. நீங்க ஒரு விளக்க கொளுத்துனீங்கன்னா, அப்ப 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு விளக்கு ஒரு விளக்க எப்போதும் நம்ம ஏத்தியே வச்சுக்கணும். எதுக்கு? இப்ப 2 விஷயம் வேணும். ஒரு விளக்க ஏத்தி வச்சுக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊத்தலைன்னா என்னாகும்? அவ்வளோதான். அதுவா அணைஞ்சு போயிடும். எண்ணெய் இல்ல பாருங்க அந்த விளக்குல. அப்படி ஆயிடும். அதனால நீங்க அந்த எண்ணெய் என்ன? பாபாவோட முரளி, பாபாவோட ஞானம். அதுதான் நம்மளுக்கு அடிப்படை. அது இருக்கணும். அப்புறம் யோகம். யோகம் அமிர்த் வேலையில அதுதான் சக்தி. சக்தி அந்த நம்ம தெய்வீக குணங்கள உள்ள வச்சுக்கணும். நான் என்ன மாதிரியான தெய்வீக குணம் எனக்கு தேவை? நான் எத வச்சுக்கணும்? எல்லாம் நான் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் ஞானத்த உள்ள ஊத்துறது. எண்ணெய் ஞானம்ங்கிற எண்ணெய ஊத்தணும். அதுக்கப்புறம் 2வது விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 2வது தடவ உள்ள குளிர் காத்து அடிச்சுச்சுன்னா நனைஞ்சிரும். உள்ள ரொம்ப காத்து வந்துச்சுனாலும் அப்ப நான் இந்த காற்று எது? மாயா. மாயா எப்படி வேணாலும் வருவா. அவ நம்மள தெரியாதப்ப நம்மள புடிச்சிருவா. நம்மள எண்ணத்துல புடிச்சிருவா, வார்த்தையில புடிச்சிருவா, ஆக்ஷன்ல புடிச்சிருவா. சொந்தம், பற்று, என்னோட சொந்தக்காரங்க. மாயா யாருக்குள்ளயாவது நம்மள விழுத்தாட்டி விட்டுருவா. இன்னொரு சமயம் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கே தெரியாது. வந்ததே தெரியாது. மாயா காத்தடிக்கிற மாதிரி முரளியில பாபா சொல்லுவார். அது உன் மூக்க பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுரும். காதை பிடிச்சி திருகிரும். உன்னை கீழே பிடிச்சி தள்ளுவா முரளியில். அப்புறம் உங்களோட சடையை பிடிச்சி இழுப்பா. இன்னுக்கள் தூக்கியில தட்டி விட்டுருவா. சில சமயம் அரைஞ்சிருவா மாயா. பாபா சொல்றார் முரளியில, மாயா அரைஞ்சிருவா. கீழே தள்ளி தூக்கி வீசிடுவா. நான் பாக்ஸிங் பண்ணுவா, குத்து சண்டை போடுவா. அதனால நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால மாயா அவங்க மூக்கை பிடிச்சிட்டா என்னாகும்? மயக்கம் அடைஞ்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயா அவங்க மூக்கை பிடிச்சிட்டானேன்னா கன்ஃபியூஷன், புத்தியில் குழப்பம் வந்துடும்.
குழப்பம் வந்துடும் உங்களுக்கு. அப்படி இந்த ஞானத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. யார் சொல்கிறா? உண்மையே வந்து அவரை பற்றி சொல்கிறார். எது வந்து சரியில்லை, நான் எதுக்கு சந்தேகப்படணும்? ஏன்னா நான் சந்தேகத்தை உருவாக்குனேன்னா, பாபா சொல்கிற மாதிரி இப்போ முரளியில் சொன்னார்ல, நீங்கள் வந்து ரொம்ப பக்தி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அவங்க முதல்ல நல்லபடி நம்பிக்கையோடு இருக்கவங்க சத்தியயுகத்தில் முதல்ல வருவாங்க. ஆனால் நான் வந்து சந்தேகப்படுறேன்னா, மாயா என் மூக்கை பிடிச்சிட்டா, அதுக்கப்புறம் நான் வந்து என்னை மூக்கை பிடிச்சிட்டோன்னே என்னால் மூச்சு விட முடியல. மாயா வந்து காதை பிடிச்சி இல்லைப்பா. எப்படி? ஏன்னா நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க, யாரையோ உட்காந்து புரணி பேசுகிறத காது கொடுத்து கேட்குறீங்க. அதனால பாபா சொல்கிறார், நீங்கள் இன்னொருத்தரை பற்றி பேசவே வேண்டாம், அவங்க அப்படி இவங்க அப்படி. நீங்கள் வந்து மாயாவுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது புரணி பேசுனாங்கன்னா காதை கொடுக்காதீங்க, அது மாயா. இன்னொன்று வந்து உண்மைகள் வந்து அந்த உண்மையில் வந்து உண்மை இருக்காது, ஃபுல்லாக பொய்யா தான் இருக்கும். ஆனால் நான் நினச்சோம் இது ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க சொன்னது தான் சரி, அப்போ நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் யார் என்ன வந்து புரணி பேசினாலும் கேட்காதீங்க, அப்போ அது கெட்ட சவகாசம். நீங்கள் அப்படின்னா அந்த கெட்ட சவகாசத்தோட கூட்டாளியாக இருக்கிறீங்க. நீங்கள் சரியான கூட்டாளியோட நல்ல பாதையில் போங்க. ஏன்னா சில சமயம் சாப்பாடும் அப்படித்தான். நான் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன சாப்பிட்றோன்ட்டு. யார் சமைச்சிருக்கா அந்த சாப்பாடை, அவங்க என்ன மாதிரி எண்ணங்களை போட்டாங்க, சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எண்ணங்களும் வந்து ரொம்ப சமைக்கிறப்ப அவங்களோட எண்ணங்களும் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இது எல்லாமே வந்து மாயா வர்றா இதுக்குள்ள வழியாக. முதல்ல வந்து மூக்கை பிடிப்பா, காதை பிடிப்பா, சடையை பிடிச்சி இழுப்பா, சடையை பிடிச்சி கீழே இழுத்து பின்னாடி தள்ளி விட்டுருவா. பாருங்கள் எப்படி பின்னாடி இழுப்பா பின்னுக்கு. இப்போ இழுக்கிறதுனா என்ன ஆகும்? பின்னுக்கு போகிறீங்க, பழச உட்காந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ரொம்ப முந்தி நல்லா இருந்தேன், பாபாட்ட வரதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன், நான் எதை வேணாலும் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் போகலாம், யாரு கூட பேசலாம். இப்போ ஒன்றும் முடியலை, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதேன்னு பாபா வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு. சினிமாவுக்கு போகாத, அது வந்து பாவம் அம்மா, அம்மா அப்படின்னு. ஸோ நான் முந்தியெல்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என் வாழ்க்கையில். இப்போ ஐயோ பாபா எனக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துட்டாரு, கட்டுப்பாடு சொல்லிட்டாரு, மரியாதாஸ் கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு வந்து அப்படியே என்னை போட்டு கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கட்டுப்பாடு உங்களை வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இந்த பற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் எதை சுதந்திரம் நினைக்கிறீங்களோ அது உங்களை மாட்டி விட்டுரும். புரிஞ்சுக்கணும். எப்படி? அந்த சுதந்திரம் நினைக்கிறது வந்து உங்களை கட்டுப்பாடில் உங்களை பற்றுல மாட்டி விடும். நான் இன்னும் குடிக்கலாம், நான் என்ன எங்கே வேணாலும் போகலாம், நான் வந்து எல்லா விகாரங்களையும் பண்ணலாம். யாரும் என்னை நிறுத்துறது? யாரும் நிறுத்த முடியாது. நான் ஒரு சின்ன பையனை பார்த்தேன், குடிச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்ல, சின்ன 20 வயசு பையன், நீ ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுற, உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறியே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்லை நான் சந்தோஷப்படுறேன், இது நல்லா இருக்குது இது வாழ்க்கை அப்படிங்கிறான். உனக்கு தெரியுமா இது வாழ்க்கை இல்லை சொன்னேன். நான் என்னோட வாழ்க்கையை நான் சம்பாதிக்கிறேன், நான் யார்கிட்டேருந்து எடுக்கலை, எனக்கு நான் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ சரி நீ நல்லா சம்பாதிக்கிற, ஆனால் இது வந்து சுதந்திரம் இல்லை. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டோம் சிகரெட் பிடிச்சிக்கிட்டா கடைசியில் என்ன ஆகும், நீ அந்த குடியே உன்னை குடிச்சிரும், அந்த சிகரெட்டே ஒன்றையே கொண்டுரும். பாருங்க எவ்வளோ சிகரெட்டை குடிக்கிறீங்க, எவ்வளோ நீளம் பாருங்கள். அப்போ அந்த 6 அடி உயரம் மனிதனை அப்படியே அந்த 3 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையாயிடுறான் பாருங்கள். 3 எத்தனோண்டு 6 அடி உயரம் மனிதன் அவனை அதை அடிமையாக்கிறது. ஒரு சின்னூண்டு ஒரு சிகரெட்டுக்கு அடிமையாகலாமா?
அதனால் நீங்கள் அது இல்லாமல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுதந்திரமா? இதெல்லாம் வந்து பற்றா எதுன்னு நினைக்கிறீங்க? அதான் பாபா நம்மளுக்கு மரியதாஸ் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஆத்மாக்களை எல்லாம் நல்லா காப்பாற்றுறாரு இல்லையா? அப்போ நம்மளோட இந்த உலகத்தில் இருக்கிற அப்படி எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, வைப்ரேட் பண்ணுறோம். அதெல்லாம் அவ்வளோ கெட்டதாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த விளக்கை வந்து நீங்கள் முழுமையாக ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அதனால் நம்மளாம் தனியாக உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து தான் வாழணும். எல்லாரையும் விட்டுட்டு தனியாக வந்து வாழ முடியாது. நீங்கள் எதையும் விட வேண்டாம். நீங்கள் சன்னியாசி இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு கோழை தானே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுறான். அப்போனா உங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் வேணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்யலை. 2 இருக்கணும். உரிமையும் இருக்கணும், கடமையும் இருக்கணும். 2யும் செய்யணும். அப்படி செய்யலைன்னா கடமையை விட்டு போனால் அது 2க்கும் நீங்கள் வந்து எதிர்க்கு மாறாக இருக்கீங்க. எப்படி ஒரு ஒரு தாமரைப்பூ எப்படி ஒரு சகதியில் வளருது, ஆனால் எதுலேயும் வந்து தொடாது. பாருங்கள், அதோட குடும்பம் பூரா அந்த கீழே அந்த சகதியில் தான் இருக்கும், ஓடும். பாருங்க, எல்லாமே வந்து அழுக்காக இருக்கும் அதோட காம்பு. ஆனால் பூ மட்டும் அழகாக இருக்கும். ஏன்னா மேலே போய் அழகாக பூத்துருக்கும். ஏன்னா அந்த அந்த அழுக்கெல்லாம் அதை பாதிக்கவே இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு தாமரை மாதிரி வாழுங்க. ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கடைசி காலகட்டத்தில் எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது. ஓகே, வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு திரும்பி போவோம். எதுவும் என் கூட வராது, எல்லாமே இங்கே தங்கிரும். என்னோட பாவ புண்ணியம் மட்டும்தான் என்னோட வரும். அதுதான் என்னோட எதிர்காலத்தை அதுதான் அமைக்கும். அதனால் என்னோட லட்சியம்தான் அது வந்து பாபா ஈஸியாக நம்மளை ஆக்கி கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து மறக்காதீங்க என்னைய, நான் எப்போதுமே உங்களோட இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் நீங்கள் பாபா வந்து உதவி செய்ய முடியாது எதிர்பார்த்தீங்கன்னா. பாபா நீங்கள் வந்து எதையும் கடைப்பிடிக்கலைங்க. நீங்கள் வந்து சொல்கிறத கீழ்ப்படியலை. அப்படி இருக்கப்போ எப்படி பாபா உதவி செய்ய? பாபா யாருக்கு உதவி செய்வார்? யார் அவங்கவுங்களுக்கு நம்மளே உதவி செஞ்சுக்கிறோமோ நம்மளுக்கு அவர் உதவி செய்வார். அதுதான் பாபா சொல்கிறாரு, நீங்களே உங்களை ஆசீர்வாதம் கொடுத்துக்குங்க. யார்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் கேட்க வேணாம். நீங்கள் வந்து முதல்ல இறக்கம் வந்து உங்கள் மேலே இறக்கம் வைங்க. அப்போ நீங்கள் எப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண உங்களோட உரிமைன்னு கேட்டு வாங்க. நான் கடவுளோட குழந்தை, நான் அப்பா மாதிரி வரணும் இல்லையா? அப்படி இருக்கணும் நீங்கள். இதுதான், இப்படி தான் ஏஞ்சலாக வர முடியும். அதனால் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா ஏஞ்சலா ஃபரிஸ்தா வர்றீங்களா? யார் எஸ்ன்னு சொல்ல கை தூக்குங்க. நான் ரெடியாக இருக்கேன், நான் ஏதாவது செய்வேன், முயற்சி செய்வேன், ஏஞ்சலா வருவேன். கை தூக்குங்க. ஏஞ்சலா வருவீங்களா? நீங்களே கை தட்டிக்கிங்க. ரொம்ப நல்ல முயற்சி பண்ணுங்க. அப்படி ரொம்ப நன்றி.